300 ஹார்ஸ் பவர் என்ஜின், டர்போ சார்ஜ்டு கார், ஃப்ரண்ட் வீல் டிரைவ். இப்படி யாராவது கார் பத்தி பேசும்போது நீங்க சும்மா தலையசைச்சிட்டு ஆமாம் ஆமாம்னு சொல்லி எஸ்கேப் ஆன அனுபவம் உண்டா? உண்மை என்னன்னா, கார் உலகத்துக்குன்னே தனியா ஒரு மொழி இருக்கு. அது புரியலனா குழப்பம் வர்றது ரொம்ப ஈஸி. ஆனா கவலைப்படாதீங்க, இந்த வீடியோ முடியிற நேரத்துக்கு சிசி என்ன, ஆர்பிஎம் என்ன, ஹார்ஸ் பவர், டார்க், ஏபிஎஸ், ஏடபிள்யூடி இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா மனசுல பதியும். இது ஒரு போரிங்கான பாடம் இல்ல, சிக்கலான விளக்கமும் இல்ல. சிம்பிளா நடைமுறைக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை சொல்ற மாதிரி தான் இருக்கும். சீட் பெல்ட் போடுங்க. கார் அறிவுக்கான பயணம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா காரையும் செடான்னு சொல்ற ஒரு நண்பன் உங்களுக்கும் இருப்பான். அவனுக்காக இந்த செக்ஷன். செடான் 4 கதவுகள் இருக்கும், பின்னால் ஒரு தனி டயர் ட்ரங்க் இருக்கும். குடும்ப பயன்பாடு, ஓட்டுவதற்கு வசதியானது. கூப்பே செடான் மாதிரி தான் இருக்கும், ஆனால் 2 கதவுகள் மட்டும் இருக்கும். ஸ்போர்ட்டி தோற்றம், வசதியை விட ஸ்டைலுக்கு முக்கியத்துவம். எஸ்யூவி உயரம் அதிகம், இடவசதி அதிகம். குடும்பத்தோடு நீண்ட பயணங்கள், கரடுமுரடான சாலைகளுக்கு ஏற்றது. ஹேட்ச்பேக் சிறிய கார், பின் கதவு கண்ணாடியுடன் திறக்கும். நகர பயன்பாட்டுக்கு சிறந்தது, நிறுத்துவது எளிது. பிக்கப் ட்ரக் பொருட்களை ஏற்றிச் செல்ல பயன்படும். வேலை வாகனமாக, தொழில் பயன்பாட்டுக்கு ஏற்றது. வேகன் செடான் மற்றும் எஸ்யூவி கலந்தது. அதிக பூட் ஸ்பேஸ் இருக்கும், நீண்ட தூர பயணங்களுக்கு வசதியானது. சூப்பர் கார் அல்லது ஹைப்பர் கார் வேக ராட்சசர்கள், உச்சகட்ட செயல்திறன் கொண்டவை. நடைமுறை பயன்பாடு குறைவு, உணர்வுபூர்வமாக 100% திருப்தி தரும். அடுத்த முறை ஒரு எஸ்யூவியை ஜீப்னு சொன்னா ஒரு புன்னகையோட திருத்தலாம். ஒரு காரோட ஸ்பெக் ஷீட் பார்த்தா ஏலியன் மொழி மாதிரி ஃபீல் ஆகுதா? 2.0L 4 சிலிண்டர், 180 HP, 250 Nm டார்க். நிதானமா இருங்க, சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். சிசி இன்ஜின் சைஸ் கியூபிக் சென்டிமீட்டர். இன்ஜின் எவ்வளவு பெரியது என்பதை குறிக்கும். ஒரு பாட்டில உதாரணமா நினைச்சுக்கோங்க. 1 லிட்டர்னா சின்ன பாட்டில், 3 லிட்டர்னா பெரிய பாட்டில். சாதாரணமாக பெரிய இன்ஜின்னா அதிக பவர் கிடைக்கும், ஆனா சைஸ் மட்டும் எல்லாம் இல்ல. ஹார்ஸ் பவர் HP வேகத்திற்கான பவர். கார் எவ்வளவு வேகமா ஓடும்ன்றத உருவாக்குற சக்தி தான் இது. 200 HPனா 200 குதிரைகள் காரை இழுக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அதிக ஹார்ஸ் பவர்னா டாப் ஸ்பீட் நல்லா இருக்கும், நெடுஞ்சாலையில போறது ஈஸி, ஓவர்டேக் பண்றதுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும். டார்க் இழுக்கும் சக்தி. இதுதான் கார் ஓட்டுற உண்மையான ஃபீல். கார் ஸ்டார்ட் ஆகிற பவர், உடனடி பிக்கப், கனமான லோடை இழுக்கிறது, ஸ்போர்ட்ஸ் கார் வேகமா கிளம்புறது, ட்ரக் பொருட்களை இழுத்துட்டு போறது, இது எல்லாத்துக்கும் டார்க் தான் காரணம். குறைந்த ஆர்பிஎம்ல கார் பவர்ஃபுல்லா ஃபீல் ஆகுதுன்னா அதுக்கு டார்க் தான் காரணம். ஆர்பிஎம் இன்ஜின் வேகம், ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட். இன்ஜின் எவ்வளவு வேகமா சுத்துதுன்றது தான் ஆர்பிஎம். ஆர்பிஎம் அதிகமாகும்போது இன்ஜின் சத்தம் அதிகரிக்கும், பவர் அதிகரிக்கும், அதே நேரம் எரிபொருள் செலவும் அதிகரிக்கும். அதிக ஆர்பிஎம்னா அதிக பவர், ஆனா தொடர்ந்து அதிக ஆர்பிஎம்ல ஓட்டுனா இன்ஜின் தேய்மானம் அதிகமாகும். டர்போ சார்ஜிங் ரகசிய பூஸ்ட். சாதாரண இன்ஜின்னா காற்ற நார்மலா உள்ளிழுக்கும். டர்போ இன்ஜின்னா காற்ற வழுக்கட்டாயமா உள்ள செலுத்தும். கூடுதல் ஆக்சிஜன், கூடுதல் எரிபொருள், கூடுதல் பவர் கிடைக்கும். ஒரு சின்ன இன்ஜின்ல அதிக பவர் கிடைக்குதுன்னா அது டர்போவோட மேஜிக் தான். சிசி இன்ஜின் சைஸ், ஹார்ஸ் பவர் வேகம், டார்க் இழுக்கும் சக்தி, ஆர்பிஎம் இன்ஜின் வேகம், டர்போ பவர் பூஸ்ட். இன்ஜின் பலமா இருந்தாலும் பவர் வீல்ஸுக்கு சரியா போகலனா அது வேஸ்ட் தான். டிரான்ஸ்மிஷன் கியர்கள். மேனுவல் கிளட்ச் பிளஸ் கியர் ஸ்டிக். அதிக கட்டுப்பாடு, ஓட்டுறதுக்கு ஜாலியா இருக்கும், ஆனா டிராஃபிக்ல தலைவலி தான். ஆட்டோமேட்டிக் கிளட்ச் கிடையாது, மென்மையான ஓட்டம், நகர பயன்பாட்டுக்கு ஈஸி. ஆட்டோமேட்டிக் வகைகள் நார்மல் ஆட்டோமேட்டிக் அல்லது ஏஎம்டி. சிவிடி மென்மையானது, மைலேஜுக்கு முக்கியத்துவம். டிசிடி வேகமான கியர் மாற்றங்கள், பர்ஃபார்மன்ஸ் கார்களுக்கு ஏற்றது. டிரைவ் ட்ரெயின் பவர் எங்கே போகும். எஃப்டபிள்யூடி ஃப்ரண்ட் வீல் டிரைவ். முன் சக்கரங்கள் காரை இழுக்கும், விலை குறைவு, மைலேஜ் அதிகம், சில சமயம் டார்க் ஸ்டியர் ஃபீல் ஆகலாம். ஆர்டபிள்யூடி ரியர் வீல் டிரைவ். பின் சக்கரங்கள் காரை தள்ளும், நல்ல சமநிலை, கார் விரும்பிகள் விரும்புவார்கள், மழையில கவனமா இருக்கணும். ஏடபிள்யூடி ஆல் வீல் டிரைவ். எல்லா சக்கரங்களுக்கும் பவர் போகும், நல்ல கிரிப், கரடுமுரடான சாலைகள்ல தன்னம்பிக்கை கொடுக்கும், எரிபொருள் செலவு கொஞ்சம் அதிகமாகும். 4WD தீவிர ஆஃப்ரோட். மலைகள், சேறு பாதைகள், உண்மையான ஆஃப்ரோடர்கள் மற்றும் ட்ரக்குகளில் இருக்கும். வேகம் தெரிஞ்சா மட்டும் போதாது, நிக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும். ஏபிஎஸ்
ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். திடீர்னு பிரேக்கை அழுத்தும்போது பெடல் வைப்ரேட் ஆகுதா? அது ஏபிஎஸ் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சக்கரங்கள் லாக் ஆகாது, ஸ்டியரிங் கட்டுப்பாடு இருக்கும். பிரேக் ஃபேட். தொடர்ந்து பிரேக் பிடிக்கும்போது பிரேக்குகள் சூடாகி நிறுத்தும் சக்தி குறையும். பர்ஃபார்மன்ஸ் கார்கள்ல வென்டிலேட்டட் டிஸ்க் பிரேக்ஸ் பயன்படுத்துவாங்க. அது நல்ல கூலிங் கொடுக்கும். டிஸ்க் விர்சஸ் ட்ரம் பிரேக்ஸ். டிஸ்க் பிரேக்ஸ் நல்ல கூலிங், நல்ல பிரேக்கிங். ட்ரம் பிரேக்ஸ் விலை குறைவு, அவ்வளவு எஃபெக்டிவ் கிடையாது. டிராக்ஷன் கண்ட்ரோல் மற்றும் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல். டிராக்ஷன் கண்ட்ரோல் சக்கரங்கள் சும்மா சுழல்றத நிறுத்தும். ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் வண்டி சரிக்கிட்டு போறத தடுக்கும். இவை எல்லாம் சத்தம் இல்லாமல் உங்களை காக்கும் தேவதைகள். பெட்ரோல் விலை நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடையாது. அதனால ஸ்மார்ட்டான ஓட்டும் பழக்கங்கள் முக்கியம். எம்பிஜி மைலேஜ் பெர் கேலன். அதிக மைலேஜ்னா குறைந்த எரிபொருள் செலவு. மைலேஜை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? மெதுவான ஆக்சலரேஷன், ரேஸ் பண்ணாம ஓட்டுறது, சரியான டயர் அழுத்தம், கார்ல இருக்கிற தேவையில்லாத வெயிட்ட குறைக்கிறது. அடிப்படை பராமரிப்பு கட்டாயம் செய்யணும். ஆயில் மாற்றுதல், இன்ஜின் ஆயுள், ஏர் ஃபில்டர், நன்ன இன்ஜின் சுவாசம், பிரேக் பேட்ஸ், பாதுகாப்பான நிறுத்தம், பேட்டரி, திடீர்னு வண்டி பழுதாகாமல் இருக்க. கார் அறிவு ஈக்குவல் டு தன்னம்பிக்கை. அடுத்த முறை ஆர்பிஎம், டார்க், ஏடபிள்யூடி, பிரேக் ஃபேட் பத்தி யாராவது பேசுனா சும்மா தலையசைக்க மாட்டீங்க, உண்மையான புரிதலோட பேசுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்ல ஒரு மாதிரி சத்தம் வந்தா மியூசிக் வால்யூமை அதிகப்படுத்தாதீங்க. நிறுத்துங்க, செக் பண்ணுங்க, சரி செய்யுங்க.